என்னன்னா நம்மளுடைய நக்கீரனுடைய தீரனுடைய ப்ரொடக்ஷன் சார்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீரப்பனுடைய டாக்கு சீரிஸ் அதுக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் அப்பவே நம்ம டீமா அவங்கள ஷூட் போகும்போது நிறைய கதைகள் சொல்லுவாங்க. மலைவாழ் மக்களினுடைய மறக்க முடியாத அவங்களோட வாழ்வியல் கதைகள், அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்னுமே மாறாம எப்படிலாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப நீங்க சொல்லுங்க, ஏன்னா நம்மளுடைய கதையுமே ஒரு மலைவாழ் மக்களினுடைய மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் பத்தி பேசுறது, அவங்களுடைய மைக்ரேஷன் ப்ராசஸ் பத்தி பேசுறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய சில பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பண்புகள் அப்படிங்கிறது என்னென்னவா இருந்துச்சு? நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவங்க கிட்ட ரொம்ப உண்மை இருந்தது. வெள்ளந்தியா இருக்கோ? ஐயா வெள்ளந்தியும் சொல்லலாம், உண்மையாகவும் பேசினாங்க. இப்போது நான் வந்து டெய்லி மேக்கப் கருப்பாக்கிட்டே இருப்பேன். ஒரு அம்மா வந்தாங்க, ஏன்ப்பா டெய்லி போட்டு பூசிக்கிட்டே இருக்க? இல்லைம்மா கொஞ்சம் கலராக இருந்தால் அது இதுவாகாது. அது கருப்பாக இருக்கணும்னா நஷ்ட்டு போக வேண்டியது தானே. அழகாக அடித்தாங்க. அதில் ஒரு வெள்ளந்தியும் இருக்குது, ஒரு உண்மையும் இருக்குது. நம்ம வந்து சினிமாக்காக ஒரு கமர்ஷியலாக நம்ம இதை பண்ணுறோம். அல்டிமேட்டாக அவங்க சொல்கிறது வந்து எனக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அண்ட் அதான் அந்த ஒரு நம்ம ஒரு ரியாலிட்டியாக அவங்களுடைய இது எல்லாமே ரொம்ப, அவங்க சிரிப்பே வந்து கலப்படம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க மற்றவங்களுக்கு காட்டுற அன்பு ரொம்ப இதுவாக. இங்கே சென்னையில் ஒரு லொக்கேஷன் நீங்கள் போகணுன்னா பல ஆயிரங்கள் ஆகும். அந்த ஊரில் வந்துப்பா நீ மட்டும் ஏதாவது வந்து எடுத்துக்கோப்பா, நம்ம நாங்கள் தர்மனுடைய வீடுன்னு நம்ம ஷூட் பண்ணுறோம்ல, என்ன வேணால் எடுத்துக்கோப்பா, இல்லை ஏதாவது உங்களுக்கு காசு தரணும்ப்பா, கோயிலுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போப்பா, இவ்வளோதான் அவங்களோட தேவை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதுவுமே கேட்க மாட்டாங்க. எப்போ போனாலும் கரண்ட்டு கேட்பாங்க. பாவமாக இருக்கும் அவங்களுக்கு. கரண்ட்டு தான் கேட்பாங்க, இல்லை தண்ணி, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எனக்கு இது கொண்டு வாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், ஸ்கூல் வேணும்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேசிக்காக ஏதாவது ஒரு அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு தேவை. ஆமாம், அதுதான் கேட்பாங்க. அது அங்கே இருக்காது இல்லை. இப்போ அதனால தான் நிறைய பேர் பாவம் அங்கேருந்து கீழே வராங்க. அவங்களுக்கு வந்து பிடிக்க, அவங்களோட ஊரை நம்மளோட வீடை விட்டுட்டு நீங்கள் வேற எங்கேயா போகணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ பாதி பேர் அங்கே அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வருவாங்கன்னா அவ்வளோ கஷ்டம். இப்போ இந்த மூவியில் வந்து அதெல்லாம் ஒரு இதுவாக சொல்லியிருப்பாங்க. ஏன் அவங்க வராங்க, அவங்களுக்கு வரணும்னு ஆசை இல்லை, பட் வேற வழி இல்லாமல் கீழே வருவாங்க மலையிலேருந்து. ஜென்ரலாக வந்து அதிகாரத்து மேலே எப்பயுமே ஒரு கோவம் இருக்குது. சும்மா ஏதாவது பேசுவோம்ல, உங்களுக்கு யார் பிடிக்கும், அப்போ வந்து ஒரு வெறுப்பு இருக்குது. அதிகாரத்து மேலே ஒரு கோவம் இருக்குது. யார் வந்தால் என்ன, அதை பற்றி கவலை இல்லை. அவங்க என்னென்னா ஹோப் விட்ட மாதிரி ஒரு ஒரு இது நான் ஃபீல் பண்ணேன். மலைவாழ் மக்கள்கிட்ட என்ன வந்தாலும் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு இது நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் ரொம்ப ஃபிசிக்கலாக பயங்கரமாக இருப்பாங்க. தர்மனுடைய வீடு வந்து சுற்றி போவோம். ஒரு அந்த தர்மனுடைய வீட்டுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, மலையை ஸ்ட்ரைட்டாக ஏறுறாங்க. ஒரு சின்ன ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு டக்கு 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 டக்குன்னு ஏறுறாங்க. இப்படி ஏறுறாங்க. எங்களால் அப்படி போக முடியல. அப்படி சுற்றி இப்படி போகிறோம். அவங்க ஏன் சுற்றி வரதுக்கு நேரமாக போய் இப்படியே ஏறுறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்ல அவங்களுடைய உடல் சார்ந்து மனம் சார்ந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க.